தெரியும் நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு சபிக்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கிறோம். இப்போது வந்து இன்னும் கிளைண்ட் மிஷினில் வந்து MySQL கனெக்ட் பண்ணல, டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணல. ஸோ அதை எப்படி கனெக்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். எனக்குமே இன்னும் அதில் சின்ன இஷ்யூ இருக்குது. நான் அதை ஃபிக்ஸ் பண்ணல, இப்போ தான் ஒன்று தான் பண்ணேன், ஒரு டைம் இல்லை. ஓகே, ஆக்சுவலாக நான் வந்து 5.0 வச்சுருக்கேன். ஓகேவா, நீங்கள் 4.0 தான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் டாக்குமெண்ட். நான் 5.0 இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நீங்கள் 5.0 வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். 5.0 இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் எல்லாம் மேலே இருந்ததெல்லாம் இங்கே சைடில் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா, ஓகே. இதில் வந்துட்டு நான் இப்போ ஆல்ரெடி வந்துட்டு கான்ஃபிகரேஷன் ஆல்ரெடி ஆட் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் எப்படி நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் ஆட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு நான் இப்போ வந்துட்டு ஒரு ஹோஸ்ட் மீன்ஸ் நான் ஒரு சர்வரை வந்து கனெக்ட் பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு ஹோஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுவேன், நான் வந்து க்ரியேட் ஹோஸ்ட் கொடுப்பேன் டேரெக்டாக. ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு ஸ்லேவ் சர்வர் என்கிட்ட வந்து 3 சர்வர் இருக்குது மொத்தம். நான் வந்துட்டு இப்போது ஒரு ஸ்லேவ் சர்வரை கனெக்ட் பண்ணுறேன்னு வச்சுப்போம். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு இந்த சர்வர் கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ நான் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சர்வரோட ஐபி எடுத்துப்பேன். இது ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணது தான். ஜஸ்ட் நான் ஓகே, ஃபஸ்ட்டு பப்ளிக் ஐபி எடுத்துக்கிறேன். இதில் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இதில் 10,050. ஓகேவா, சேம் போட்டு தான். இப்போது நான் வந்து இதில் ஹோஸ்ட் நேம் வந்துட்டு ஏதாவது ஒரு நேம் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, நான் வந்துட்டு இப்போ டிபிஏ கிளாஸ்னு கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் குரூப் நேமில் வந்துட்டு நான் இப்போது டேட்டாபேஸ் தான் மானிட்டர் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்துட்டு டிஃபால்ட்டாக இல்லை டெம்ப்ளேட் டேட்டாபேஸ், அதாவது MySQL அவங்க டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கதை மட்டும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அடிஷ்னலாக வேணும்னா நான் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருந்தேன்ல, அதை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கே எந்த டெம்ப்ளேட்டை லிங்க் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நம்ம செலக்ட் பண்ணோம். ஓகேவா, ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் என்ன டெம்ப்ளேட்டை வந்து லிங்க் பண்ண போகிறீங்களோ அந்த டெம்ப்ளேட். ஸோ அது வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து குரூப்பை மென்ஷன் பண்ணோம். ஸோ இப்போ டேட்டாபேஸ் கிளிக் பண்ண உடனே இதில் நிறைய ஆப்ஷன் வந்திருக்கும். ஓகேவா, MySQL ஏஜென்ட் இந்த மாதிரி நிறையா இருக்கும். இதில் நம்ம பேசிக்ஸாக உள்ளது எல்லாமே வந்து இதில் இருக்கும். டெம்ப்ளேட் டிபி MySQL. ஸோ அதை சூஸ் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆட் கொடுத்துருங்க. ஓகேவா, ஸோ ஆட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆட் ஆயிரும். ஆட் ஆனோடனே உங்களுக்கு வந்து இந்த ஹோஸ்ட் ஆப்ஷனுக்கு நீங்கள் போனீங்கன்னா, கான்ஃபிகரேஷனில் ஹோஸ்ட் ஆப்ஷன் போனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஆட் பண்ணது காமிக்கும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இனேபிள்டு மட்டும் தான் இதில் காமிக்கும். ஓகேவா, ஸோ இந்த இதில் க்ரீன் கலரில் காமிச்சா தான் இது வந்து ஆக்டிவ் ஆகுன்னு இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு 2-3 செகண்ட்ஸ் ஆகும். ஓகேவா, ஓகே, அது வரட்டும், நம்ம அதில் இது பண்ணலாம். ஓகே, இப்போ நான் வந்துட்டு நம்ம ஆட் பண்ண கிளைண்ட் மிஷினை கனெக்ட் பண்ணுறேன். அதாவது ஏஜென்ட் சர்வர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் அந்த மிஷினை கனெக்ட் பண்ணுறேன். கரெக்டானு பார்த்துக்கிறேன். இது கிடையாது, இன்னொரு சர்வர். ஓகே, இந்த மிஷின் தான், அது சர்வரோட மிஷின். ஓகே, ஓகே. இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு MySQL லாகின் பண்ணிக்கணும். ஓகேவா, MySQL லாகின் பண்ணிவிட்டு ரூட்டை லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ வெளியே இருந்து சபிக்ஸ் நம்ம சர்வர் கனெக்ட் பண்ணணும். சரியா, சபிக்ஸோட ஏஜென்ட் வந்து நம்ம டேட்டாபேஸை மானிட்டர் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு யூசர் வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகேவா, ஸோ அந்த யூசர் வந்துட்டு எப்படி இருக்கணும்னா, இப்போ க்ரியேட் யூசர், நான் வந்து மானிட்டர்னு போடுறேன். இது லோக்கல் ஹோஸ்ட்டாக கொடுத்தாலும் பிரச்சனை கிடையாது, எப்படினாலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ நான் இந்த பர்சன்டேஜ் கொடுக்குறேன். ஐடென்டிஃபை பாஸ்வேர்டு எதாவது கொடுத்துருங்க. ஓகேவா, ரிட்டர்ன்
ஐடென்டிஃபை பாஸ்வேர்டு ஓகேவா. ஸோ பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கிராண்டர் கொடுப்போம்ல. நான் அந்த உங்களுக்கு டாக்குமெண்ட் அனுப்பியிருந்ததில் இருக்கும், அந்த ஸ்டெப்ஸ் இருக்கும். ஓகே, இந்த ஸ்டெப்ஸ் தான் ஓகேவா. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் தான் ஓகேவா. ஸோ இந்த யூசர் நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகே, நான் ஆல்ரெடி வந்து யூசர் க்ரியேட் பண்ணிட்டேன் ஓகேவா. நீங்கள் கிராண்ட் வந்துட்டு இது மாதிரி கொடுத்துருங்க, இந்த மேலே இருக்கிற ஸ்டெப்பில் இது மாதிரி கொடுத்துருங்க. நான் அப்புறமா அரேஞ்ச் பண்ணி அனுப்புகிறேன். ஓகே, இதை மட்டும் கொடுத்துருங்க. கிராண்ட் ஆலன்னு கொடுத்துட்டு நீங்கள் என்ன டேட்டா பேஸை மானிட்டர் பண்ண போகிறீங்களோ அந்த ஒரு டேட்டா பேஸ் மட்டும் ஓகேவா. அப்புறம் கிரியேட் பண்ண யூசர் நேமு பாஸ்வேர்டு ஓகே கொடுத்துட்டு அப்புறம் ஃப்ளஷ் பண்ணி விட்டுருங்க ஓகேவா. ஸோ இது வந்து நார்மலாக பண்ணுறது தான், யூசர் க்ரியேட் பண்ணுறது தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு அடுத்த ஆப்ஷன் என்னென்னா இடிசியில் போயிட்டு Zabbix இருக்குல்ல. ஸோ Zabbix போய்ங்க. இதில் Zabbixோட ஏஜென்ட் ஓகேவா. நம்ம ஏஜென்ட் சர்வர் தான் இருக்கும். சாரி ஓகே, அதில் போயிட்டு நீங்கள் யூசர் பேராமீட்டர் mysql.conf ஓகே, இந்த ஃபைல் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். சப்போஸ் இன்கேஸ் இல்லைனா நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க ஓகேவா. க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எடிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே இந்த பேராமீட்டர் வேல்யூலாம் நீங்கள் கொடுக்க பண்ணியிருக்கோம் ஓகேவா. ஸோ இந்த யூசர் பேராமீட்டரை வச்சு தான் நம்ம வந்து என்ன ஒர்க் ஆகும்னா ஃப்ரண்ட்டில் இங்கே டிஸ்பிளே ஆகிறது எல்லாமே உங்களுக்கு வரும். இந்த மானிட்டர் பண்ணுறதுல ஃப்ரண்ட்டில் வருதுல்ல, டேஷ்போர்டில் காமிக்கிறது எல்லாமே வந்து வரும். ஸோ அதில் ஒரு சின்ன இஷ்யூ இருக்குன்னு நான் அதை அப்புறம் ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறேன் தெரியல நாளைக்கு. ஓகே, அதில் வச்சு தான் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து என்னென்ன எவ்வளோ இன்சர்ட் நடக்குது, அப்டேட் நடக்குது, டெலீட் நடக்குது, அப்புறம் எந்த டைமில் சர்வர் வந்து பீக்கில் போச்சு, ஸோ அந்த மாதிரி எல்லா டேட்டாவும் நம்ம வந்து ஃப்ரண்டில் ஷோ ஆகும். ஓகே, ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னது. இது ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் MySQL போடுங்க. ஃபஸ்ட்டு போட்டுட்டு அது அடுத்து வந்துட்டு அதோட வேரியபிள் இப்போ நம்ம வந்து இப்போ பிங் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதனால் mysql.ping. அடுத்து வந்துட்டு mysql admin ஓகேவா. mysql adminனா mysql நான் லாகின் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கொடுக்கணும். ஸோ அந்த பாஸ்வேர்டு வந்து நான் வெளியே ஒரு ஃபைலில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட லொக்கேஷன் வந்துட்டு warlib zabbix.my.cnf ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் நான் இதை பிங் பண்ணுறேன். ஸோ இதுதான் இது. நீங்கள் இதை செக் பண்ணி பார்க்கணுன்னா ஃபஸ்ட் இதை இப்படி ரன் பண்ணி பாருங்கள், மேனுவலாக ரன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். மேனுவலாக ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுன்னு வரும். ஸோ இப்போ இதில் ஒன்று அவுட் போடுறதா. ஸோ இப்போ வந்து ரன்னிங்கில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நான் அந்த வேரியபிள் ஃபுல்லாக கொடுக்குறேன். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா அடுத்து MySQL வெர்ஷன் செக் பண்ணுறோம். அப்புறம் வந்துட்டு ஷோ என்னென்ன டேட்டா பேஸ் இருக்கோ அந்த லிஸ்ட்டு ஃபுல்லாக எடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி டேபிளோட சைஸு டேட்டா பேஸோட சைஸு ஓகேவா. அப்புறம் ரிப்ளிகேஷன் அந்த ஏதாவது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்குறது ஓகேவா. ரிப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் பார்க்குறது. அப்புறம் வந்துட்டு அதுலேயே வந்துட்டு நம்ம தனித்தனியாக ஒவ்வொன்றோட எடுக்கலாம். இப்போ செகண்ட் ஸ்க்ரீன் மாஸ்டரு, அப்புறம் வந்துட்டு யூஸரோட ரிப்ளிகேஷன் எவ்வளோ தூரம் ரிப்ளிகேட்டாக இருக்குது அந்த டீட்டெயில், அப்புறம் வந்துட்டு எரர் வந்துச்சுன்னா என்ன எரர் வந்துருக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் ஒன் பை ஒன் நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் பேசிக்ஸாக மட்டும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் இன்டெப்த் ஆட் பண்ணோம்னா அதில் அடிஷ்னலாக இந்த இப்போ ஷோஸ்லேயே ஸ்டேட்டஸ் போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா அதை கிளிக் பண்ணி எடுக்கிற மாதிரி ஆப்ஷன் எடுத்து யூஸ் பண்ணணும். இந்த கீழே யூஸ் பண்ணியிருக்கேன்ல. ஸோ இந்த ஆப்ஷனில் மேக்ஸிமம் இதில் எல்லாமே வந்துடும். ஸோ ஸ்லேவோட டீட்டெயில் ஃபுல்லாக வந்துடும். நான் கான்ஃபிகர் பண்ணோன்னு சொல்கிறேன், இந்த வேரியபிள் நீங்கள் ஆட் பண்ணல. ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு இது மேக்ஸிமம் கனெக்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்கோம், அப்புறம் கரண்ட் கனெக்ஷன் எவ்வளோ ரன் ஆகிட்டு இருக்குது, ஃப்ரீ பஃபர் மெமரி எவ்வளோ, அப்புறம் யூஸ் எவ்வளோ மெமரி யூஸ் ஆகிட்டு இருக்குது கரண்ட்டாக, அப்புறம் வந்துட்டு எவ்வளோ செலக்ட் குறி ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே நம்ம அதில் கொடுக்கணும். ஸோ இதை நீங்கள் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதனால் உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு யூசர் க்ரியேட் பண்ணணும் கரெக்டாக. ஸோ இந்த யூஸரை நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம Zabbix சர்வர் மிஷின் வந்து இங்கே ஆக்சஸ் பண்ணணும் கரெக்டாக. இந்த சர்வர் வந்து ஏஜெண்ட்டை கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணும்போது டேட்டா பேஸை கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா அதோட பாஸ்வேர்டை வந்து நம்ம எங்கே கொடுப்போம்னா ஓகேவா இந்த ஃபோல்டரில் கொடுப்போம். இதில் வந்துட்டு லிப் வரைக்கும் தான் உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு Zabbix வந்து இருக்காது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. மேக் டைரக்டரின்னு போட்டுட்டு Zabbix போட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க.
நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இது கிரியேட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா சபிக்ஸ்ங்கிற ஃபோல்டருக்குள்ள போய்க்குங்க. போயிட்டு இதில் எம்டியாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா வின்னு போட்டுட்டு my.cnf. ஓகேவா? .my.cnf. ஓகேவா? அப்போ தான் வந்து அந்த இது வந்து ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு இதில் வந்துட்டு கிளைண்ட் வெளியேருந்து வர்ற யூஸரை வந்து எப்படி கனெக்ட் பண்ணணும்னா இந்த யூஸரை கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ என்னோட MySQL அட்மின் அதாவது சபிக்ஸோட ஏஜென்ட் வந்துட்டு இந்த யூஸரை யூஸ் பண்ணணும். ஸோ நான் இதுவும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இதே இங்கே மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா இப்போது ஓகே, இப்போ கேட் இடிசி பாஸ்வேர்ட் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் சபிக்ஸோட இப்போ ஒவ்வொரு அப்ளிகேஷனுமே எதை டிஃபால்ட்டாக எடுத்து ரன் ஆகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ரூட்னா இப்போ பின் பேஷை பேஸ் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம இப்போ யூஸ் பண்ணுற MySQL வந்து வேர்லிப் பேஸ் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்கும். வேர்லிப் MySQL இருக்கா? ஸோ அந்த மாதிரி ரன் ஆகிட்டு இருக்கா? ஸோ அதே மாதிரி இப்போ சபிக்ஸ் வந்துட்டு வேர்லிப் சபிக்ஸ். ஸோ இந்த ஃபோல்டர் தான் டிஃபைன் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம வந்து my.cnf அந்த ஃபைலை வந்து இதுக்குள்ளே போடுறோம். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு இந்த ரெண்டு கண்டிஷன் கரெக்டாக கொடுத்துக்கணும். ஓகேவா? கொடுத்துட்டிங்கன்னா இந்த பார்ட் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்துட்டு அந்த ஃபைலுக்கு வந்துட்டு இப்போ இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் கிரியேட் பண்ணோன்னா ரூட் பெர்மிஷன் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம சபிக்ஸ்ங்கிற யூஸருக்கு மாற்றணும். ஓகேவா? ஸோ அதுக்கான பெர்மிஷன் வந்து நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். கிராண்ட்ஸ் வந்து இது இருக்குது. ஃபஸ்ட்டு ஓனர்ஷிப் மாற்றணும் சபிக்ஸுக்கு. ரெண்டாவது வந்து 644. ஓகேவா? இந்த பெர்மிஷன் நீங்கள் கொடுத்தா தான் உங்களை அந்த ஏஜென்டால் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனும் நான் வந்து உங்களுக்கு அனுப்பி விடுறேன். ஓகேவா? இது வரைக்கும் நானும் பண்ணியிருக்கேன். இன்னும் எனக்கு எரர் வந்துச்சு. நான் அப்புறம் ஃபிக்ஸ் பண்ண டைம் இல்லை. ஸோ நான் அப்புறமா எனக்கு டைம் இருக்கும்போது ஃபிக்ஸ் பண்ணி சொல்கிறேன். ஓகே, ஓகே. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கிங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நான் இப்போ வந்து ஒரு டேஷ்போர்டில் ஒன்று ஆட் பண்ணுறேன். எடிட் கொடுத்துட்டு இப்போ எனக்கு வந்து MySQL மானிட்டர் பண்ணுறதை ஆட் பண்ணணும். இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு வந்துட்டு இதில் செலக்டிவாக வேணும் இல்லை எல்லாமே வேணும்னா இப்போ எனக்கு வந்து எல்லாமே வேண்டாம், செலக்டிவாக மட்டும் போதும்னா இப்போ நான் கிராஃப் கொடுத்துக்கிறேன். எனக்கு வந்து இதில் ஒரு செலக்டிவான டேட்டா மட்டும் வேணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து எவ்வளோ இன்செர்ட் நடக்குது அந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னா இப்போ நீங்கள் இதில் போய்ட்டு செலக்ட் கொடுத்துட்டிங்கன்னா இதில் நிறையா காமிக்கும். நம்ம டேட்டா பேஸஸ் சூஸ் பண்ணிடலாம். ஸோ ஓகே, இதில் வந்துட்டு டிபிஏ கிளாஸ் இதில் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் பண்ணுறேன். கன்ஃபியூஷனாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன குரூப்பை சூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ரெண்டாவது வந்துட்டு என்ன MySQL மேலே வந்துட்டு என்ன ஹோஸ்ட்னு சூஸ் பண்ணுங்கள். நம்ம க்ரியேட் பண்ண ஹோஸ்ட்டு சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் என்ன ஆப்ஷன் காமிக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு இப்போ இன்சர்ட் அப்டேட் டிலீட்டு அப்புறம் இன்னும் இதில் ஸ்லேவ் ரெப்ளிகேஷன் இல்லை. நான் ஒரு டெம்ப்ளேட் கொடுத்தேன்ல அந்த டெம்ப்ளேட்டை இம்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். இல்லைனா நம்மளே மனலாம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுவும் நம்ம பார்க்கலாம் அந்த வரும். ஓகே, இப்போ வந்துட்டு இப்போ எனக்கு வந்து ஒரு பெர் செகண்டில் எவ்வளோ இன்சர்ட் நடக்குது வேணும்னா நான் இது மட்டும் கிளிக் பண்ண போதும். ஓகேவா? எனக்கு இது மட்டும் வரும். அப்புறம் நான் ஆட் கொடுத்தேன்னா எனக்கு வந்து இது மட்டும் வரும். அதில் ஏதோ இஷ்யூ இருக்குது, எரர் காமிக்குது எனக்கு. சார்ஜ் போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 1 by 1 ஆட் பண்ணிக்கிங்க. எனக்கு இதில் சின்ன இஷ்யூ இருக்குது, நான் அதை ஃபிக்ஸ் பண்ணி சொல்கிறேன்.
ஓகே, இப்போ நம்ம வந்து இதை கான்ஃபிகர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் Zabbix சர்வர்லேருந்து இங்கே செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இது வந்துட்டு Zabbixோட மாஸ்டர் சர்வர் டேட்டா. ஸோ இப்போ இங்கே வந்துட்டு ஓகே, Zabbix கெட்டுன்னு போடுங்க. போட்டுட்டு இது அப்புறம் இதில் வந்துட்டு நம்ம வந்து எந்த சர்வர் கனெக்ட் பண்ண போகிறோம் அந்த சர்வர் ஐபி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு இங்கே தான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அதோட ஐபி அப்புறம் வந்துட்டு கேல வந்து இப்போ நான் வந்துட்டு இங்கே நிறைய யூசர் பேராமீட்டர் கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இப்போ காமிக்கிறேன். ஓகே, இதில் நம்ம நிறையா இது கொடுத்துருந்தோம். இப்போ mysql பிங்க்னு இருக்குது. ஸோ அதோட பேராமீட்டர் நேமு. ஓகேவா? இப்போ நான் வந்து பிங் பண்ணுறேன், எனக்கு பிங் ஆகுது. ஸோ உங்களுக்கு இஷ்யூ வந்துச்சுன்னா உங்களுக்கு பிங் ஆகாது. ஓகேவா? ஸோ அதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இங்கே Zabbix சர்வர்லேருந்து ஏஜென்ட் சர்வருக்கு வந்து கனெக்ட் ஆகுதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம வேறு ஏதாவது வேரியபிள் கொடுக்கலாம். அது இஷ்யூ இருந்துச்சுன்னா அதில் கனெக்ட் ஆகாது. ஓகே, இதுவுமே ஒர்க் ஆகுது. அவன் வந்துட்டு ஸ்லேவ் ஸ்டேட்டஸ் தான் இருக்கும். ஸ்லேவ் கான்ஃபிகர் பண்ணல. கொடுத்து பார்க்குறேன். ஓகே, அங்கே இருக்க டேட்டா பேஸ்லாம் ஷோ ஆகுது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த கமெண்ட் கொடுத்து செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது இது நம்ம Zabbixோட மாஸ்டர் சர்வர், அதாவது Zabbix சர்வரில் இருக்கிற சர்வர். இது வந்துட்டு ஏஜென்ட் சர்வர். ஓகேவா? ஸோ இந்த கான்ஃபிகரேஷன்லாம் நீங்கள் எல்லாம் பண்ண முடியும். இது போக அடிஷ்னலாக என்ன ஒரு கான்ஃபிகரேஷன், இது ஆல்ரெடி நான் சொல்லியிருந்ததான். Zabbixோட கான்ஃபிகரேஷன் ஃபைல், அதாவது இது வந்துட்டு ஏஜென்ட் சர்வர். ஓகேவா? நம்ம மாஸ்டரில் எதுவுமே பண்ணல. இப்போது மாஸ்டரில் ஜஸ்ட் செக் பண்ண மட்டும் தான் செஞ்சேன். இது எல்லாமே நான் வந்துட்டு ஏஜென்ட் சர்வர் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் சர்வரில் சர்ச் பண்ணுங்கள், ஸ்லாஷ் போட்டுட்டு உங்களுக்கு இதில் காமிக்கும். இதில் வந்துட்டு நம்ம Zabbixோட சர்வரோட ஐபி கொடுக்கணும். ஓகேவா? அப்புறம் வந்து ரெண்டாவது சர்வர் ஆக்டிவ்னு இருக்கும். ஸோ நம்ம இதுலேயுமே வந்துட்டு Zabbix சர்வரோட ஐபி கொடுக்கணும். ஓகே, இதில் ஹோஸ்ட் நேம் தான் நான் வந்து டிஃபால்ட் இருக்கிறத கொடுத்துருக்கேன். இதில் தான் இந்த இஷ்யூ இருக்குன்னு தோணுது. நான் இதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் மட்டும் நீங்கள் இதோட கான்ஃபிகரேஷனில் மாற்ற வேண்டியிருக்கும். ஓகே, அவ்வளோதான். ஓகே, நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ அடுத்து நான் இன்னொரு வீடியோ மறுபடியும் எடுக்கிறேன்.